குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ரைடர் 125. இதில் மொத்தம் 5 யூனிட் வரும். ட்ரம்லேயே அடுத்த டிஸ்பிளே சிங்கிள் சீட்டு, அடுத்து டபுள் சீட்டு வரும். அடுத்து சூப்பர் ஸ்காட் எடிஷன், அடுத்து ஸ்மார்ட் கரண்ட் ஆப்ஷன் உள்ளது வரும். நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் கரண்ட் ஆப்ஷன் உள்ளது. முன்னாடி வந்து 7 இன்ச் அலாயில், அது உங்களுக்கு ரேசிங் ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டிஸ்க் வந்து 240 கொடுத்துருப்பாங்க, ரோட்டப்பட்ட டிஸ்க்கு. இதனால் உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். வண்டி பார்க்கறது லுக்காக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெட் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்காங்க. மேடுபள்ளத்தில் போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடரும் உங்களுக்கு தனியாக லுக்காக தெரியல டிஷர்ட் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. வண்டி எல்இடி கொடுத்துருனாலும் உங்களுக்கு 30% எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் வரும். அதே மாதிரி பிரைட்னஸும் நல்லா கொடுக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கரண்ட் ஆப்ஷன் இதில் வந்துடும். ஃபோன் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டர்ன் பை டைம் இண்டிகேஷன் நோட வந்துடும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு ரைட் சைடில் டேக்கோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. டேக்கோமீட்டர் நீங்கள் எவ்வளோ ஆர்பிஎம்மில் போகிறீங்கன்னா அந்த உங்களுக்கு காட்டிடும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு எக்கனாமிக் மோடு, பவர் மோடு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். பிக்கப் பவர் மோடில் போட்டு போனீங்கன்னா பிக்கப் நல்லா கிடைக்கும். இதில் வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, டிஸ்டன்ஸ் டெம்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமினா என்னென்னா, நீங்கள் ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஓட்டும் போது நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் ஸ்பீடு கால்குலேட் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ கிலோமீட்டர் காட்டும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டெம்டி இருக்க பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு அந்த மாதிரி இருக்கும், போகும், அந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரிப் எஃப் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னும் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா 3 பர்பஸாக யூசேஜ் இருக்கும். இதனால் என்னென்னா, நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஃபோன் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் அர்ஜென்ட்டா எடுக்க முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் அதில் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எடுத்து பேசணும்னா நீங்கள் எடுத்து பேசுகிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. 1.5 லிட்டர் 2.5 லிட்டர் வந்தாலும் உங்களுக்கு ரிசர்வ் காமிச்சிடும் முன்னாடி. இதில் வந்து டேங்க்லேயே உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு மொபைல் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. எமர்ஜென்சிக்கு நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஜின் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 11.2 பிஹெச்பி 7500 ஆர்பி இருக்கிறதுனால சடன் பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க்கும் உங்களுக்கு 11.2 நியூட்டன் மீட்டர் டார்க், அதனால வண்டியில் புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு இன்ஜின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா 3 வால் இன்ஜின் பர்பஸ். 3 வால் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா 2 இன்லெட்டு ஒரு அவுட்லெட் இருக்கும். இதனால் என்ன பண்ணா சடன் பிக்கப்பும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் முன்னாடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துருக்காங்க. கீழே அண்டர் பேட் செஸ்ஸஸ் எதுவும் உங்களுக்கு தட்டாது. அதே மாதிரி வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1326 கொடுத்துருக்கனால ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், பேலன்ஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்ஸை கொடுத்துருப்பாங்க. இதனால் பின்னாடி வாங்க பில்லியன் பேக் பெயின் எதுவும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டர் சீட் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்பிட்டர் சீட்டு உங்களுக்கு நீங்கள் கழட்டி டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சுக்கலாம் 1 லிட்டருக்குள்ள பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க.